நான் வில்லனா முன்னாடி வந்து நின்னா என் முன்னாடி எந்த ஹீரோவும் நிற்க முடியாது ராஜா. சொல்லுங்க சிலர் எப்படிங்கலாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் போடல. நிறைய வீடியோஸ் ஏன் போடல, எதுக்காக நம்ம பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் பிரேக் எடுத்தோங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஏன் அதிகமாக யூடியூப்பில் வீடியோவே போடுறதில்ல, அதிகபட்சமாக ஏன் எல்லாமே ஸ்டாப் ஆகி போயிடுது, ஏன் கொஞ்ச நாளாக நம்ம சேனலில் அதிகமாக வீடியோஸே போடலன்னு நிறைய பேர் யோசிச்சுருப்பீங்க. நிறைய பேர் என்னென்ன யோசிச்சிருப்பீங்க பார்த்தீங்கன்னா, காப்பிரைட் ஸ்ட்ரைக் மூலிமா தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோவே போடல இல்லை அப்படின்னு நினச்சிட்டுருப்பீங்க. காப்பிரைட் ஸ்ட்ரைக்லாம் நம்ம சேனலுக்கு வராதுங்கிற பட்சத்தில் தான் நாமளே வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஏன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம். அதாவது பார்த்திங்கன்னா என்னென்ன வீடியோஸ் போடணும், அனிமியை பற்றி போட்டிருப்போம், கேம் அப்டேட்டை பற்றியும் வீடியோ போட்டிருப்போம், நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம். ஆனால் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் போட்டாலுமே நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா தானே நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோலாம் நம்ம போகிறதுக்கான ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்கும். இந்த ஒரு பட்சத்தில் பார்த்திங்கன்னா கேமுக்குள்ளே 7th anniversary ஈவெண்ட் இருந்து பார்த்திங்களா, அது நேற்றோ முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு பட்சத்தில் பார்த்திங்கன்னா கேமுக்குள்ளார சுவாரஸ்யமான எந்த ஒரு விஷயங்களும் இல்லை. மேட்ச் நம்ம போய் ஆடுறோம், ரேங்க் புஷ் பண்ணுறோம், அது மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. பார்த்திங்கன்னா என்னமோ தெரியல, ஈவெண்ட்டை ஸ்டாப் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா இந்த கேம் ப்ளே ஓடிது பார்த்திங்களா, இந்த கேம் ப்ளேயில் இருக்கிற மினி பீக் எல்லாமே பார்த்திங்கன்னா கேம்லாம் ஸ்டாப் ஆகிருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா எதுவுமே டெலிபோர்ட்டர் கூட இருக்காது, மினி பீக்கு கூட இருக்காது. எல்லோரும் பார்த்திங்கன்னா குளோவாலும் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குளோவால் எடுத்துருக்கீங்களா இல்லையான்னு சொல்லுங்கள். இந்த குளோவால் இல்லை, 7th anniversary குளோவால் அது நம்ம ஆல்ரெடி வீடியோ போடலான்னு நினச்சேன். சரி, நான் எதுக்காக அதிகபட்சமாக வீடியோஸே போகிறது இல்லைன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எதுவும் கிடையாது, இன்னொரு சோம்பேறித்தனம் தான். ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம வீடியோஸ் போகலான்னு நினைக்கும் போது பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு வீடியோ எடுத்து வச்சா அந்த வீடியோவை நான் போகிறதே நிறுத்திடுறேன். அதாவது பார்த்திங்கன்னா சல்பாகி போயிடுது. சல்பாகி போகிற பட்சத்தில் நம்ம வீடியோஸே போகிறது கிடையாது. இந்த வீடியோஸுக்கே பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா நேற்று இல்லை பார்த்திங்கன்னா முந்தா நேற்றுக்கு மேலே தான் எங்கேயோ எடுத்து வச்சேன்னு தான் நினைக்கிறேன். எப்போ எடுத்தங்க அது கூட மறந்து போயிட்டேன் பார்த்திங்களா. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலே பண்ணிக்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா அப்டேட்டை பற்றி வீடியோவும் அனிமையை பற்றின வீடியோவும் நம்ம போடுறதே ஸ்டாப் பண்ணிடுறேன். அதான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக போயிடுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுத்து அதுக்கு தம்ப்நெயில்லாம் ரெடி பண்ணோம். நிறைய வீடியோவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம தம்ப்நெயிலே ரெடி பண்ணியிருக்க மாட்டேன், அப்படியே பார்த்தினா போட்டு விட்ருப்பேன். நிறைய தம்ப்நெயிலும் ரெடி பண்ணோம். அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எப்படி பண்ணணும்னு தெரில. நான் தெரிஞ்சிருந்தால் கூட நான் பண்ணிடுவேன். ஆனால் பார்த்திங்கன்னா தெரிய மாட்டேங்கிற ஒரு பட்சத்தில் தான் பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு வீடியோஸே நான் அதிகமாக போகிறதில்ல. டிகிரி பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோ போடுவேன், நிறைய ஷார்ட்ஸும் பார்ப்பீங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா லாங் வீடியோவை நான் போகிறதே நிறுத்திட்டேன். மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம அப்டேட்டை பற்றியும் இல்லாமல் அனிமையை பற்றியும் சொல்கிறாங்கிற பட்சத்தில் இப்போ அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா அனிமையை பற்றியும் பேசுவோங்கிற பட்சத்தில் அனிமே வீடியோவும் அதிகமாக போடணும்னு நினைக்கிறாங்க பார்த்திங்களா. அந்த ஒரு வீடியோவும் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணுறதுக்கு தெரிய மாட்டேங்குது. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, அனிமையை பற்றி ஒரு வீடியோ போடுறோன்னு பார்த்துக்கோங்க. அந்த அனிமே வீடியோவை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, அதாவது பார்த்திங்கன்னா அனிமே வீடியோக்கான அனிமே கிளிப்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது, நம்ம எப்படி அனிமையை பற்றி அனிமே கிளிப்ஸை போகிறது. இப்போ பார்த்திங்கன்னா ரீசன்ட் பார்த்திங்கன்னா நருட்டோவை பற்றி நம்ம ஒன்று பேசணும்னு வச்சுக்கோங்க. நருட்டோவோட வீடியோஸ் வேணும். அதாவது பார்த்திங்கன்னா அந்த அனிமையோட கிளிப்ஸ் வீடியோஸ் வேணும். கிளிப்ஸ் வீடியோஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த அனிமையை பற்றியும் பேச முடியும், அந்த அனிமைக்கான ஒரு இதையும் உங்களுக்கு காட்டவும் முடியும். அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஒரு மேட்ருன்னா இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நருட்டோவோட பேரியர் மோட் இருக்குது பார்த்திங்களா, பேரியர் மோட் வீடியோ ஒன்று வேணும். பேரியர் மோட் வீடியோ இருந்தால் மட்டும்தான் அந்த ஒரு ஆனால் ஒரு இதுங்க தெரியும். அதுக்கப்புறம் நம்மளால் ஈஸியாகவும் பேசவும் முடியும். ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிளிப்ஸ் வீடியோஸை எங்கேருந்து எடுக்கிறது, அந்த கிளிப்ஸ் வீடியோஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ தான் பார்த்திங்கன்னா யூடியூப்பே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்கிற பட்சத்தில் ஒரு பார்த்திங்கன்னா கம்மியான வீடியோஸ் தான் போட்டுருவேன். ஆனால் நம்ம இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிற பட்சத்தில் தான் நம்ம அதிகமான வீடியோஸ் அனிமையை பற்றி பேசுகிறதுன்னு இல்லை. இல்லாமல் பார்த்திங்கன்னா அனிமே வீடியோஸ் போடுறது பட்சத்தில் அது நம்ம எங்கேருந்து எடுப்போம். எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு டவுட் வரும், ப்ரோ நீ என்ன அனிமே யூடியூபரா இல்லை கேம் யூடியூபரானுங்கிறத நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும். ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம கேம் யூடியூபர் தான். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம கேம் பற்றி தான் அதிகபட்சமாக வீடியோ போடுவோம். அதாவது பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயரை பற்றி தான் நம்ம அதிகபட்சமாக வீடியோ போடுறோம். அந்த ஒரு பட்சத்தில் நீங்கள் எனக்கு அனிமையை பற்றி வீடியோ போடுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, அனிமையை பார்த்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய அனிமையை பார்த்து தான் நம்மளே வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம். சேனல்லையே அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுற ஒரு பட்சத்தில் பார்த்திங்கன்னா நம்ம எதை பற்றி ஸ்டார்ட் பண்ணுறது, அதாவது பார்த்திங்கன்னா யூடியூப் ஸ்டார்ட் பண்ணாலே நம்மளுக்கு ஏதாவது ஒரு கண்டென்ட் வேணும். கண்டென்ட் இருக்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கேம் விளையாட தெரியும். அதனால் கேம் பற்றியே வீடியோ போட்டுருவோம்னு சொல்லிட்டு கேம் வீடியோ போடலான்னு நினச்சேன். ஆனால் கேம் ப்ளே வீடியோ போட்டாலும் நம்ம அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு சரி அனிமையை பற்றி அனிமையை சேர்த்து 2த்தையும் போட்டு வருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருக்கும் நல்லா நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்மளே இன்ஸ்பயராக வச்சு
நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய பேர் யூடியூபுக்கு வர்றதே பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒரு இன்ஸ்பயர் வச்சு தான். இன்னொரு இன்ஸ்பயர் யாருன்னு கேட்டிங்கன்னா கேமிங் ஃபீல்டை தான் சொல்லுவேன். ஏன்னா கேமிங் ஃபீல்டை பார்த்து தான் நானே பார்த்திங்கன்னா யூடியூப்பே ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நான் அவரை மாதிரியே வீடியோ போடணும்னு நினச்சேன். நாம் எதுக்கு அவரை மாதிரி வீடியோ போடணும், நம்ம ஸ்டைலில் போடுவோம். அவரை பார்த்து நான் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், ஆனால் அவர் மாதிரி போட வேணாம், நம்ம ஸ்டைலில் நம்ம போடுவோம்னு சொல்லிட்டு நான் பார்த்திங்கன்னா சேனலில் ஆரம்பித்தேன். அனிமையை பற்றி தான் போடுறேன், ஆனால் கேம் பற்றி தான் போடுறேன். அது ஒரு பட்சத்தில் சரியான வியூஸே கிடைக்க மாட்டேங்குது. இதையும் தாண்டி பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி வீடியோஸ் போகிறதுங்கிறதே ஒரு மாதிரியான கஷ்டமாகி போயிடுது. அதாவது பார்த்திங்கன்னா நிறைய ஒர்க் எனக்கு இருக்கிற பட்சத்தில் தாங்க, அதாவது ஒர்க்குங்கிற ஒரு பட்சத்தில் இருக்கிறதுனால தான் ஒர்க்கில் நம்ம இருக்கிறதுக்கு, அதாவது பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா வேலைக்கு போயிட்டுருக்கேன். வேலைக்கு போயிட்டுருக்கிற பட்சத்தில் காலேஜ் ஸ்டார்ட் பண்ண காலேஜில் இருக்கும்போது தான் பார்த்திங்கன்னா நானே பார்த்திங்கன்னா காலேஜ் முடிச்சிட்டேன். காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப்பே ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுல அதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணேன். வீடியோஸ் போடாமல் விட்டுட்டேன். வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தான் போடவே ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு பட்சத்தில் நம்மளுக்கு யூடியூப்பை பற்றி அவ்வளோவா எதுவும் தெரியாத ஒரு பட்சத்தில் நம்ம என்னத்தை போட போகிறோம் அப்படிங்கிற ஒரு டவுட்டு இருக்கும் போது தான் நம்மளை பார்த்திங்கன்னா அதிகமாக இன்ஸ்பிரேஷனுங்கிறது பட்சத்தில் நம்ம வீடியோ போடுறோமா இல்லையா, அந்த ஒரு பட்சத்தில் நம்ம போடுறோம், நம்மளையே நிறைய பேர் பார்க்குறாங்க, அந்த ஒரு பட்சத்தில் நம்ம போடுவோம்னு சொல்லிட்டு போட்டதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு சப்போர்ட் கிடச்சிச்சு. சப்போர்ட் கிடச்சதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலேயும் நிறைய பேர் நம்மளையும் நிறைய பேர் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, நம்மளையும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு ஒரு மோட்டிவேஷனில் நான் வீடியோ போட ஆரம்பித்தேன். வீடியோ போட ஆரம்பிக்கும் போது வெறித்தனமாக வீடியோ போடலான்னு நினைக்கும் போது தான் பட்சத்தில் பார்த்திங்கன்னா ஒர்க்கு கேமு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேலைங்கிற ஒரு பட்சத்தில் கேம் ப்ளே வீடியோவே போகிறதில்ல. நானே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு டைம் தான் கேமும் விளையாடுவேன். வர பார்த்திங்கன்னா கேம் விளையாடுறதுக்கே போர் அடிச்சது ஒரு பட்சத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளாக கேம் போடலான்னு சொன்னீங்கன்னா அது ஒன்றும் கிடையாது. ஒரு அனிமையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். சில அனிமையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணனால தான் சரி அதனால் சேனலுக்கு வீடியோவும் போட முடியல. புது அனிமையெல்லாம் பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னென்ன அனிமேஸ் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னு கேட்டிங்கன்னா நிறையா பார்க்க ஆரம்பித்தேன். கிரன்ச்சி ரோல்லேருந்து தமிழ் டப்பிங்கில் இருக்கிற எல்லா அனிமையும் பார்க்க ஆரம்பித்தேன். தமிழ் டப்பிங்கில் வந்து அனிமையெல்லாம் பார்த்தா நல்லாவே இருந்துச்சு. கிரன்ச்சி ரோல்லேருந்து தான் பார்க்க ஆரம்பித்தேன். நீங்களும் பார்த்திங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறேன் அனிமையாக தான், அதுக்குன்னு ஒரு தனியாக வீடியோ போடுவோம். உங்களுக்கு அந்த வீடியோ வேணுமான்னு கேட்டிங்கன்னா கீழே கமெண்ட்டில் போய் அனிமேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிக்க. நான் பார்த்த அனிமையெல்லாம் உங்களுக்கும் சேர்த்து ஒரு வீடியோவில் போட்டுடலாம். இந்த ஒரு பட்சத்தில் பார்த்திங்கன்னா நான் பார்த்த அனிமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லை உங்களுக்கு ஒரு அனிமே சொல்கிறேன். அதான் பார்த்திங்கன்னா சோலோ லெவலிங் பார்க்க ஆரம்பித்தேன். நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று சொல்லியிருப்பேன். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ சொல்லியிருப்பேன். சோலோ லெவலிங் அனிமே கேம் பற்றி நம்ம ஒரு வீடியோ போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். இந்த ஷார்ட்ஸ் வீடியோவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா அந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் தான் பார்த்திங்கன்னா நான் வீடியோ போடலான்னு நினைக்கும் போது அந்த கேமை இறக்கி வச்சுருந்தேன். திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த கேமை நானே அழிச்சிட்டேன், டெலீட் பண்ணிட்டேன். அதனால் அந்த ஒரு பட்சத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கேம் அந்த வீடியோ இருக்குது, ஆனால் பார்த்திங்கன்னா இல்லை. அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா சோலோ லெவலிங் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சோலோ லெவலிங் கேம் இருக்குது, கேம் வந்துச்சு. அந்த கேமையும் நான் பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்தேன். வீடியோவும் இருக்குது, ஆனால் நான் யூடியூப்பில் போஸ்ட் பண்ண மறந்துட்டேன். எடிட்டிங் ஒர்க்கில் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா எடிட்டிங்கும் முடிஞ்சு போச்சு. அந்த வீடியோ போட்டே நான் பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு மேலே இருக்கும். அந்த ஒரு பட்சத்தில் பார்த்திங்கன்னா வீடியோ உங்களுக்கு வேணுங்கன்னா கன்ஃபார்ம் சொல்லுங்கள். ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம வீடியோஸ்க்கு வாய்ஸ் கொடுக்கறது மட்டும்தான் இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ டிலே ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒன்று தான், எடிட்டிங் ஒர்க் முடிஞ்சிச்சுன்னா வாய்ஸ் தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகிடுது. டிலே ஆகிற பட்சத்தில் தான் பார்த்திங்கன்னா நான் வாய்ஸ் கொடுக்கறத பார்த்திங்கன்னா விட்டுறேன். அந்த பட்சத்தில் நான் தான் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் சேனலில் பார்த்திங்கன்னா வீடியோ ஸ்டாப் ஆகிடுது. ஏன்னா பார்த்திங்கன்னா என்னால் தான், ஏன்னா பார்த்திங்கன்னா வாய்ஸ் கொடுக்கறதுக்கு நான் ஸ்டாப் பண்ணிடுறேன்னா வீடியோக்கு பார்த்திங்கன்னா அடிக்கடி வாய்ஸ் கொடுக்கறத ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸ்டாப் பண்ணுற ஒரு பட்சத்துலாம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் அதிகமாக வீடியோவே நான் அப்லோட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா பார்த்திங்கன்னா வாய்ஸ் கொடுக்கறதுக்கு நான் லேட் பண்ணிடுறேன். வீடியோ எடுத்து வச்சுன்னா அதுக்கு வாய்ஸ் கொடுக்கறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சோம்பேறித்தனம். ஏன்னா பார்த்திங்கன்னா உட்காந்து வாய்ஸ் கொடுக்கணும். அது மூலம் பார்த்திங்கன்னா நிறைய வேலை இருக்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நான் தான் அதிகமாக வீடியோக்கு வாய்ஸே கொடுக்குறது. இதே வச்ச வீடியோக்கே நம்ம பார்த்திங்கன்னா வாய்ஸ் கொடுக்கறது இல்லை. வாய்ஸ் கொடுக்க இன்றைக்கி உட்காந்து வாய்ஸ் கொடுத்துருமேன்னு சொல்லிட்டு இந்த தடவை வீடியோக்கு வாய்ஸ் கொடுத்தேன். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒரு மேட்ச் போயிருந்தோம் பார்த்திங்கன்னா. அந்த மேட்ச்சில் நம்ம பூயா அடித்தோமா இல்லைன்னு பார்த்திங்கன்னா கடைசி அலைவு நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். கடைசியாக மேலே பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் 2 பேர் தான். அலைவை பார்த்திங்கன்னா 2 தான் இருக்குது. அங்கே ஒரு பயபுலை இருக்கிறான். பயபுலையை போட்டு தள்ளிடலான்னு பார்த்தேன். பயபுலையை போட்டு தரலான்னு பார்க்குற ஒரு பட்சத்தில் தான் பார்த்திங்கன்னா பக்கத்தில் போய் பயபுலையை போட்டு தரலாம். அலாக் பவரை போட்டு பார்த்திங்கன்னா பயபுலையை சோழியை முடிச்சு விட்ருவோன்னு சொல்லிட்டு அப்படியே கன்னை ரீலோட் பண்ணி ஒரே அடியாக போட்டு தரல. பயபுலை இன்ஜெக்ஷன் வச்சுருக்கேன். இன்ஜெக்ஷனாக வச்சுருக்கேன், போட்டு தள்ளிட்டேன் போ. ஓகே கைஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதனால் வீடியோ கம்மி பண்ணலாம். அதுக்கப்புறம் ஏன் சரிங்க டெய்லி வீடியோ அப்லோட் ஆகலைங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோ நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நான் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அடுத்த ஒரு ஆசமான வீடியோ. பாய்.